தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. அவர்கள் செல்லும் விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்கிறது. இந்த கொடுமையிலிருந்து மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்களும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த அவலம் குறித்து விவரிக்க கடலோர மாவட்டங்களிலிருந்து செய்தியாளர்கள் நேரலையில் இணைகிறார்கள். முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து மீனவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் என்ன என்பது குறித்து மகேஸ்வரன் விரிவான தகவலை அளிக்கிறார். மகேஸ்வரன், விவரங்கள். தமிழகத்திலிருந்து பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் மீன்பிடிக்க செல்லக்கூடிய தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்து சிறையில் அடைத்து வருகின்றது. அதேபோல் சிறைபிடிக்கக்கூடிய நாட்டுப்படகுகள் மற்றும் விசைப்படகுகளையும் அரசுடைமையாக்கி வருகின்றது. சிறையில் அடைக்கக்கூடிய மீனவர்களை அதிக அபராத தொகையிடம் அவ்வப்போது விடுதலை செய்தாலும் கைது நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய நாட்டுப்படகுகளையும் விசைப்படகுகளையும் இலங்கை அரசானது கைது செய்து வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 2024 மட்டும் ஒட்டுமொத்தமாக 554 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தற்போது 2025 தொடங்கி இன்று வரை சுமார் 84 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் தெற்கு கடற்கரை பகுதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களும், அதேபோல் பிப்ரவரி 20ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 10 பேரும் தற்போது இலங்கை சிறையில் விசாரணை கைதிகளாக இருந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தண்டனை கைதிகளாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் இலங்கை சிறையில் வாடி வருகிறார்கள். இவர்களை மீட்க அவ்வப்போது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படும் நிலையில் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மீனவர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்படுகின்றது. அதேபோல் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குகின்றது. இலங்கை அரசால் அரசுடைமையாக்கப்பட்ட விசைப்படகுகளுக்கு நிவாரணத்தை வழங்கி வருகின்றது. ஆனால் மத்திய அரசு எந்த நிவாரணம் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருகின்றது. இப்படி தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையின் நடவடிக்கையால் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே மத்திய மாநில அரசுகள் இந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் இந்த கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அதேபோல் இலங்கையில் அரசுடைமையாக்கப்பட்ட ராமேஸ்வரம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மத்திய அரசும் உரிய நிவாரணத் தொகையை வருகின்ற பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. மகேஸ்வரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோடைப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல மீனவ கிராம மக்கள் அதிகம் இருக்கிறாங்க. அங்கு மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், மீனவர்களுடைய நிலை குறித்த விரிவான விவரங்கள். தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினால் தாக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட 2 மீன்பிடி தலங்களிலும் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 14 மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தற்போது இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டு இலங்கை சிறையில் உள்ளனர். கடந்த 10 வருடமாக 143 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு வைத்திருக்கின்றனர். இதனால் தமிழக அரசு ஒவ்வொரு கட்டமாக இந்த இலங்கையில் பிடித்து வைக்கப்பட்டிருக்க படகுகள் உரிமையாளர்களுக்கு தலா 6 லட்சம் வீதம் வழங்கி வருகிறது. குறிப்பாக 2018 முதல் 2023 வரை பிடிக்கப்பட்ட 46 படகுகளுக்கு இந்த ஆண்டு அந்த உதவி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்திய கடல் எல்லையில் மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் தாக்குதலுக்கு உள்ளாகுவது மீனவர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதியுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் சார்பாக கோரிக்கை எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்து விரிவாக செய்திகளை வழங்க ராஜாசாலமன் ராஜாசாலமன், கள விவரங்கள் என்ன? இப்பொழுது கடந்த வாரம் இந்த விசைப்படகு மீனவர்கள் எங்களை தங்குகடல் மீன்பிடிப்புக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து போராடி வந்தார்கள். இப்பொழுது அதை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து வைக்க வேண்டும் என்பதாக மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதின் இணங்க இன்றைக்கு கூட சாராட்சியர் அலுவலகத்தில் வைத்து அந்த நாட்டுப்படகு மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக அந்த சுருக்குமொழியை பயன்படுத்துவதால் தான் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இதற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது,
எனவே அவர்களை இதற்கு அனுமதிக்க கூடாது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது நடத்தப்பட்டது. இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருந்தாலும் உங்களுடைய நீங்கள் சொன்ன மரியாதைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதாகவும் ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு இந்த நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருவரும் தொழில் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இலங்கையுடைய சிறையில் இருக்கின்ற நமது அந்த படகுகளையும் மீட்டுக் கொடுப்பதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லையில் உள்ள பிரச்சனைகளை தீர்வு கண்டு எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காண்டு இந்த மாதிரியான எல்லை மீறி செல்வதாக கூறி பிடித்து செல்கின்ற அந்த விஷயத்தையும் சரியான முறையில் கையாண்டு அதற்கும் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சத்தியம் செய்திகளுக்காக ராஜா சலமோன். ராஜசலமன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விரிவான தகவலை வழங்குவதற்காக சீனிவாசன் நிகரார். சீனிவாசன், மீனவர்களுடைய பிரச்சனை குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக, அதாவது தமிழகத்தில் நீண்ட கடற்பரப்பை கொண்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கீச்சாங்குப்பம், அக்கராப்பேட்டை, நம்பியாநகர் மற்றும் வேளாங்கண்ணி, செருதூர், வேதாரண்யம், கோடியக்காடு, கோடியக்கரை வரை உள்ளிட்ட சுமார் 27 மீனவ கிராமங்களை நாகப்பட்டினம் மாவட்டம் உள்ளடக்கியுள்ளது. இதில் சுமார் 600 விசைப்படகுகளும் 3200 நாட்டுப்படகுகளையும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் வைத்துள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 5 படகுகளும் 55 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 55 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். 5 படகுகளும் இன்னும் இலங்கை வசமாகப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு மட்டும் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து சென்ற 3 நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டு 2 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு மீனவர்கள் மட்டும் இலங்கை சிறையில் உள்ளதாகவும் ஒரு அதிகார தளத்திலிருந்து ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அண்மை காலமாக துப்பாக்கி முனையில் தாக்கக்கூடிய ஒரு சம்பவமானது அரங்கேறியுள்ளது. இது மீனவர்கள் மத்தியிலேயே ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு விரைவாக மத்திய மாநில அரசுகள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் எந்த பயமுமின்றி மீன்பிடி தொழிலை ஈடுபட வேண்டும் எனவும் பிரதான ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார்கள்.